ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது காஷி அல்வா, வெண்பூசணி அல்வா. இப்போது அதுக்கு நம்ம ஒரு வெண்பூசணி எடுத்து நல்லா செதறி எடுத்துக்கலாம். அதிலிருந்து ஜூஸ் எல்லாம் நல்லா புழிஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா அது நீர்க்காய்ங்கிறதுனால ஏகப்பட்ட ஜூஸ் வரும். அத்தனை ஜூஸையும் வச்சு நம்ம அதை அல்வா செஞ்சோன்னா அவ்வளோ ஒன்றும் டேஸ்ட்டாக இருக்காது, ரொம்ப தண்ணியாட்ட போயிடும். அதனால் நம்ம புழிஞ்சு எடுத்துகிட்டு அந்த செதறின பூசணிக்காய் போட்டு நல்லா வேக வைக்கணும். நெய் ஊற்றி நல்லா வணக்கணுன்னா நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்களா, வணங்குறப்பவே அது கொஞ்சம் தண்ணி விடுது. இப்போ இந்த தண்ணியிலேயே அது வெந்துடும். அப்படி ரொம்ப ட்ரையாக புழிஞ்சிருந்தீங்கன்னா அந்த நம்ம எடுத்து வச்சுருக்க ஜூஸை யூஸ் பண்ணிக்கலாம் அது வேக வைக்கிறதுக்கு. அப்புறம் கலருக்கு தேவைன்னா நம்ம குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கலாம். கலரே வேண்டான்னா ப்ளைனாக சாப்பிட்டுக்கலாம். இல்லை ஃபுட் கலர்ஸ் வேணுன்னா கேசரி பவுடர்ஸ் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா முக்காப்பதம் வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம சுகர் ஆட் பண்ணணும். இப்போ சுகர் ஆட் பண்ணி அதை கொஞ்சம் நேரம் ட்ரையாக வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி முந்திரி திராட்சை வணக்கி கொட்டி ஏலக்காய் தூள் போட்டு நம்மளோட பூசணிக்காய் அல்வாவை அருமையாக டேஸ்ட் பண்ணலாம்.